அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. இன்றைக்கு மனிதன் எல்லாவற்றையும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி. இன்றைக்கு மனிதனுடைய கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்குகிறது. உலகத்திலே கவலைப்படாத மக்களே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கே பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், வேதனையை மாற்றுகிறவர், கவலையை போக்குறவர். அவர் சிருஷ்டிகர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர். அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53 வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தவர், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். எனவே நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நன்றாய் வைப்பார். கவலைகளை மறந்து விடுங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருக்க. அவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்கிறார். அவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென்.